ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு தேங்காய் லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். தேங்காய் பர்ஃபி ஏற்கனவே செஞ்சுருக்கோம். இன்னைக்கு லட்டு செஞ்சு காமிப்போமான்னு சொன்னாங்க. அது சரி செஞ்சு காமிப்போம். ரொம்ப ஒன்றும் இன்க்ரீடியன்ஸில் வித்தியாசம் கிடையாது. தேங்காய் இதுக்கு தேவையானது தேங்காய், சுகரு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கண்டென்ஸ்ட் மில்க்கு, நெய், இவ்வளோதான். இதை நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கிண்ணா தான் நல்லா வரும். அதனால் நான் குக்கர் இது ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது நான் ஸ்டிக் வச்சுருக்கீங்களா, பெருசாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த தேங்காய் அப்படியே ஒயிட்டாக இருக்கேன்னு யோசிப்பீங்க நீங்கள். இந்த மேலே சிரட்டை மாதிரி இருக்கிறதுக்கு ப்ரௌன் கலர், அது எல்லாத்தையும் எடுத்ததுனால தேங்காய் லட்டு கலர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் இன்றைக்கி செஞ்சதில் வித்தியாசம். மெஷர்மெண்ட் சுகர் எவ்வளோக்கு இப்போ ஒரு தேங்காய் நான் போட்டிருக்கேன். ஒரு தேங்காய் கிட்டத்தட்ட இதில் 1.5 வரும் நினைக்கிறேன். நான் அளந்து பார்க்கல. இந்த இது 1.25 கப் எடுத்துருக்கேன். சுகர் 1.25 கப் எடுத்துருக்கேன். நெய் நம்ம விருப்பப்படுற அளவு தான், அதுக்கு மேலெலாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. சரி, அப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா? சட்டி சூடாயிருச்சு. நெய்யை ஒட்டாமல் கிண்டணும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், போதும். இதை போட்டு அப்படியே தேங்காயை போட்டுருவோம். தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோங்கிறதெல்லாம் வேண்டாம். இதோடய போட்டுட்டோம்னா தேங்காய் சம்மந்தப்பட்ட பர்ஃபியாக இருக்கட்டும், லட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் செய்கிறது ரொம்ப சீப்பு. அதுக்கு ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கிட்டீங்கன்னா நல்ல பெரிய தேங்காயை கொடுப்பாங்க. அந்த ஒரு தேங்காயை துருவி சுகர் அவ்வளோதான் எடுக்க போகிறோம். இது கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா 1 டம்ளர் பால், நல்ல பால். அதில் 1 டம்ளரையும் ஊற்றணுமா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இது அவ்வளோத்தையும் ஊற்ற போகிறது கிடையாது. இது ஓரளவுக்கு தான் ஊற்றுவேன் நான். கண்டென்ஸ் மில்க்னா உங்களுக்கு நல்ல ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக அது போடுறது. இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு 50 ரூபா கூட வராது ரேட்டு. அந்த 50 ரூபாய்க்கு நம்ம நல்ல ஒரு ரிச் டெலிஷியஸ் லட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இந்த சட்டி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகட்டும். நான் தேங்காயை போடுறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம குவான்டிட்டி கம்மியாக போடுறதுனால முந்திரி பருப்பு நிறையா போட்டுறாதீங்க. அதை வடித்து போட்டுருணும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். கொஞ்சம் நேரம் கிடையாது, லேசாக அந்த இது இதாகிடும். அதுக்காக உடனே சீனி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சீனி உடனே போட்டுறணும். 2 நாளைக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல நம்ம. இது இருந்துச்சுன்னா அதுக்காக ஃப்ரை பண்ணிக்கிறேன். சுகர் சுகரை கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் ஏலக்காய் போட்டுருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிறது தெரியும் நமக்கு. இந்த மெல்ட் ஆகுதா? இந்நேரம் இந்த மில்க்கு கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கு கொஞ்சம் ஊற்றிக்கணும். போதும். அப்படியே சேர்ந்து வரும். கலரும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்தது. ஒயிட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸ்வீட் வந்து அதை ரொம்ப ரிச்சாகவும் இதாகவும் இது பண்ணுறது நம்ம கொடுக்குற கவனமும் நம்ம அதில் சேர்க்குற பொருளுடைய தரமும் தான். இப்போ தேங்காய் மெனக்கிட்டு அந்த சிரட்டையெல்லாம் துருவினால அது கலரை பார்த்திங்களா அழகாக இருக்குது. நெய் நம்ம போடுறோம், இந்த கண்டென்ஸ் மில்க்கு போடுறோம், அதெல்லாம் வந்து அந்த ஒரு 30 ரூபா சமாச்சாரமான தேங்காயை வந்து அப்படி ஒரு இன்றைக்கி ஒரு கிலோ 200 ரூபா 250 ரூபாய்ன்னு கடையில் விற்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்லப்போனால் அதை விட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது வேலை இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை நமக்கு தெரியும் அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பாகு வந்து இழகி இதாகும். அந்த முருகி வர்ற இது வந்து தேங்காய் அப்படி ஒன்று சேர்த்துறோம். நம்ம தேங்காய் முதல்ல நெய்யில் வதக்குறதுனால ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை கிண்டணும். நல்லா இந்த நம்ம பார்த்தாலே தெரியும் பால் மாதிரி திரண்டு வரும். இந்த நம்ம வந்து இந்த இப்படி தண்ணியை இப்படி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா அந்த இது நல்லா சேர்ந்து இருக்கிறது நல்லா தெரியும். அந்நேரம் நம்ம வந்து நம்மளுடைய திருப்திக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிண்டிட்டு இறக்கிடலாம். சிம்மில் வச்சு தரமாக கிண்டிருக்கீங்க. இது பெரிய ஆள் சொல்லுவாங்க இதான் பதம் தண்ணியை தொட்டால் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த பதம் வந்த அப்புறம் தெரியும், நமக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிண்டிக்கிடுவோம் அப்படின்னு தோணும். நம்ம அதாவது ரொம்ப முறிஞ்சு போகிறதுக்கு விடாமல் பார்த்து நிதானமாக இந்த வந்துருச்சு நல்லா பதம் எடுத்துடலாம். இன்னைக்கு அமர்த்திட்டேன். இதில் போட்டு கிண்டி இதை போட்டுறேன். இப்படி போட்டுட்டு தண்ணியை தொட்டு இது பண்ணணும். இல்லை இப்படியே நீங்கள் வந்து பர்ஃபியாக போடுறேன்னா போட்டுருங்க. வேண்டாம், கை பொறுக்க முடியாது எனக்கு. தனியாக இருக்கிற பிள்ளைகள்லாம் அம்மா பக்கத்தில் இருந்து செய்யும்போது அம்மா பார்த்துக்கிடுவாங்க. அதை இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டி ஸ்லைஸ் கட் பண்ணிடுங்க. நான் லட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த ஹாட்டாக இருக்கும். நான் கூட கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் பிடிக்க போகிறேன். பொறுக்கிற சூடு வரட்டும், அப்புறமா பிடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆறணும். நான் வெந்நியை தண்ணியை தொட்டு பண்ணிடுவோன்னு பார்த்துட்டேன். ஆனாலும் மேலே லேசாக கொஞ்சம் சூடு ஆறுனதுனால உள்ளுக்குள்ளே சூடு இருக்கும். பார்த்துக்கோங்க, ஓரமாகவே எடுக்கணும். லட்டு பிடிக்கும்போது நீங்கள் இன்னும் 10 நிமிஷம் கழித்து கூட இது பண்ணலாம். சரி, அடுத்த வேலையை பார்ப்போம். பிள்ளைங்க வேலையை முடிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க இப்படி ஓரமாக சைடில் எடுத்தீங்கன்னா இந்த ஓரம் அடுத்து இது எடுக்கும்போது காஞ்சிரும். அப்பையும் தண்ணி தொட்டு தான் பிடிக்கணும். இந்த எனக்கே கையை இப்படி சிவந்து வச்சுவார். காட்டுங்க. இந்த அதனால் சின்ன பிள்ளைய பார்த்து செய்யணும். பர்ஃபின்னா இன்னும் கொஞ்சம் கூட 2 பிரட்டிட்டு தட்டில் தட்டுங்க. தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் லட்டுங்கிறது பர்ஃபிலையும் இருக்கும். ஷேப்பும் கொஞ்சம் டைமிங், இன்னும் கொஞ்சம் டைம் இது பர்ஃபிக்கு வந்து கிண்டணும் அந்த ட்ரை ஆகிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டேன் நான். அதுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த கலரு, இந்த டேஸ்ட்டு, இது எல்லாம் நம்ம கொடுக்குற இது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்றைக்கோ ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட போகிறீங்க. அதை வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெரி சீப்பு, நமக்கு ரொம்ப சீப்பஸ்ட்டு, ஆனால் ரொம்ப ரிச்சு ஸ்நாக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.